குலம் செழித்தோங்க அன்புடனே கருட மீதில் வந்து இந்த அடியார் ரட்சிப்பாயே. என்னோட இல்லையா, அது என்னோட வந்தது. எங்கள் தந்தைதா குருதெய்வம் போனீங்கன்னா துளசி மணி மார்பழகா சுகத்தை தாதா சுருதி வைப்பொருளே வளத்தை தாதா கலபகஸ்தூரி அனே கடாட்சம் தாதா கம்சனை முன்வந்தவனே கருணை தாதா பழம்பொருள் சிவஜோதி பாக்கியம் தாதா பக்தி முக்தி செய்ய உன் பாதம் தாதா அளவிலா மெய்ப்பொருளே செங்குடம் இதில் வந்து இந்த அடியார் ரட்சிப்பை வரும். ஆதிபரம் ஜோதியாய் அண்டபகிரண்டமாய் அனாதியாக நின்ற நாமும் அடிமுடி நடுவாக எளியவன் கலிபூர அன்பு வைத்திருந்த நாமும் நீதி நெறியாகவே மணிபூர அகந்தையாய் நிலையாக நின்ற நாமும் நேசருடனே கருடவாக மீதிலேறி நின்று விளையாடு நாமும் வீதி ஒளியாகவே உச்சி மலை மீதினில் விளக்கொலியாய் நின்ற நாமும் ஏழாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்கியே கொடுத்திட்ட நாமும் நாதா அந்த பேர் ஒளியாகவே நமோ நமோ என்ற நாமும் நாராயணா ஹரிகோவிந்தா என்று நாடி வரும் திருநாமமே. அது வரும். குன்றாக நின்றுதான் மனிதனை தூக்கிய கோபியரை காக்கவில்லையா, குஞ்சரர் வாய் முதலை வாய் சிக்கியே உனை கோவிந்தா கோவிந்தா என கூப்பிடம் கேட்கவில்லையா, வண்டாக பிறந்து வந்து திரௌபதை கவிமானம் அன்று வாராமல் காக்கவில்லையா, வாலியை கொன்ற பின் சுக்ரீவனுக்கு நீ மகிடங்கள் சூட்டவில்லையா, துண்டக ராவணன் பற்று தலையற்ற பின் சுகமான இலங்கை தனிலே சூழ்ச்சி அரசாலவே குஷனருக்கு நீ துயம் கட்டி காக்கவில்லையா, அன்றாடம் நான் உன்னை ஆதி மூலாவென்று கூப்பிடவும் கேட்கவில்லையா, அச்சுதானந்தனே பச்சவை வந்தனே எங்கள் அச்சுதானந்த கோவிந்த கோவிந்தனே. இது சொல்லலாம். கையுலா எடுத்தருள் கண்ணனை மயுலா மழை வண்ணனை பாண்டவர் உய்யம் செய்து வந்த பானுவை வையமுண்ட செவ்வாயனை வாழ்த்தி வணங்கு கோமி சொல்லலாம். அருள்மறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதம் உடரை கண்ணிறங்கி ஏற்றுவார். இது சொல்லலாம். எவ்வளோ இருக்குது பகவான் போயிடலாம். எவ்வளோ கடவுள் மேல பத்து சொல்லலாம் தாராளமா. ஐயா அவர் பஜனை பண்ணுவார் பின்னாடி. என்ன ஐயா ஒரு அளவுக்கு கட்ட போதா? எது சொல்லணும்னா அந்த முப்புற தெரித்தவனை இப்போ வாவா முயல்கிற முன்னே வாவா எப்பொழுதும் துதிப்பவனை இறங்கி வாவா ஏழை பங்கில் இருப்பவனை இறங்கி வா ஒப்பில்லா மணிவிளக்கை ஒளி போல் வாவா ஓம் நமோ நாராயணா முகந்து வாவா அப்பனே ரகுராமா செங்கடம் மீது வந்து அடியார்கள் ரசிப்பாரு. நிறைய இருக்குது. கருட புராணத்துல போனீங்கன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்ற விருத்தம் உங்க பசங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ பம்ப கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும். அவங்க கரெக்டா அடுத்து கரெக்டா வரும். என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நிலைமை கிடைக்கும். ஓ நான் கூட சொல்றதுக்கு ஆள் இல்லையா இல்ல இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இது நான் சொல்ற